இந்த மாதிரி நீ ஒரு வாட்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு. நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஒரு பீஸ் எடுத்து ஒரு இது ஃபுல்லா நானே செஞ்சேன். அச்சா நான் ஊற்றி விட மாட்டேன். அஸ்மா நீ சொன்னதெல்லாம் வாங்கி வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றதுக்காக வாங்கி தர சொன்னேன். நீங்கள் டின்னர் செய்கிற டைமுக்கு எல்லாத்தையும் வாங்கி தந்துருக்கீங்க. அதுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டின்னர் செஞ்சு கொடு, சாப்பிட்றேன். உங்களுக்கு டின்னரே தான். டின்னரே இதானா? ஆமாம் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணேன். ஏய் என்ன உட்காந்து கேட்கவா? 3, 2, 1 start. Hey buddies, welcome to Black Bees Vlogs. வரும்போது பக்கத்துல சிக்கன் இருந்துச்சு, எடுத்து போய் சமைக்கலாம்னு போனா சிக்கன் இல்லையா? எட்டு செருப்பு அவன் இருக்கட்டும், சிக்கன் கல்வெல்லாம் யூஸாக இருக்கும். விஷயம் அவ்வளோ தூரம் போயிடலாம். அப்படியே தண்ணி கந்துக்கிடுவா, தூக்கிட்டு வர மாட்டியா? சரி என்ன செய்ய போற? சரி இங்கே நில்லு. ஓகே இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கேண்டி சிக்கன் செய்ய போகிறோம். என்னது? கேண்டி சிக்கன். சாக்லேட்ல சிக்கன் உள்ள வச்சா? அல்ல லாலிபாப் மாதிரி கேண்டி சிக்கன் கொஞ்சம் கூட ட்ரெண்ட் ஆச்சு. அதான் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. விடை கொண்டு சாமி விட்டு போய் சரி சாப்பிடலாம். இன்னைக்கு டின்னர் அதான். அப்ப நல்லா சொல்லி கை வைக்க மாட்டேன். சரி எனக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒண்ணுன்னா சொல்வேன். எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆல்பென்லிபே சாக்லேட் நிறைய வேணும். நான் தான் செஃப். நான் சொல்ல நீங்களா செய்யணும். ஆளுக்கு ஒரு வேலை. ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் இருக்குடா, போய் எடுத்து கழுவிட்டு போ. அந்த கழுவி சிக்கன் எடுத்து மிக்ஸில் அடிச்சிரு. இல்ல வாடா போடான்னு ஏதோ கேட்டது, என்னையா சொன்ன? அவனை நீ போய் எடுத்து கழுவு. நீங்க அந்த கழுவுல சிக்கன் எடுத்து மிக்ஸில் அரைங்க. நான் போய் பிரெட் வந்து பிரெட் க்ரம் செய்யறேன். ஓகே பிரெட் வந்து பிரெட் கம் செய்றியா? அந்த பிரெட் கம் நாங்க செய்றோம், நீ போய் சிக்கன் எடுத்து கழுவு. செஃப் சொல்றதுல கேக்கணும், புரியுதா? அப்ப ஃபுல்லா நீங்க செய்யுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா? நான் போய் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கவா? நான் செய்வேனா? நீ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ணி வை. கிண்ணோடு நான் கழுவுறேன். இது ஓட்டற தண்ணிலாம் பைத்தியக்காரச்சியா அது ஓகே. இதுல தான கழுவணும். இவன் செப்பா நான் செப்பா என்னடா தெரியுது அவளுக்கு? அவதான்டா செஃப். சரி நான் அப்படியே சைடு நான் செஃப். நான் அப்படியே சைடுல பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து என்னன்னா சொல்றேன். இங்க பாரு என்ன தம்பி ஏதோ நீ ட்ரை பண்ற, அதுதான் நைட் நம்ம டின்னர்ன்ற. கொஞ்சம் தெளிவா பண்ணலாம் ஓகேவா? கண்ணா பின்னான்னு பண்ணா ஒன்றும் புரியாது. தெளிவா தான் இருக்கேன். தெளிவா தான் இருக்கியா? வேலை இல்லையா? இது அவரு சிக்கன் கலருக்கு நல்ல தண்ணி தான் வேணுமா? அந்த தண்ணி எங்க நான் புடிச்சிட்டு வந்த? மஞ்சத்தூள் ஒரு போடா, மஞ்சத்தூள் எடுத்துருவா. எதுக்கு தெரியுமா மஞ்சத்தூள் போடுறோம்? அஸ்மா சொல்லு. அந்த சிக்கனோட ஸ்மெல் வரக்கூடாது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிற சூப்பர். என்னடா கவருக்குள்ள கவரு? அங்க இருக்கிற சாமாவெல்லாம் காட்டக்கூடாது, இங்க மொத்தமா மெயினா காட்டணும், புரியுதா? ஓகே. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து போன்லெஸ் சிக்கனு. லைட்டாக இப்படி ஒரு குழப்பி அதை போகிறோம் கழுவுனதே காமிச்சக்கன்னு என்ன காட்டவே மாட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பிரெட் பாக்கெட் எல்லாம் இருக்குல்ல. ஏய் இங்க வா, நான் என்ன தோல்லாம் கட் பண்ணி தான்டா வாங்கிட்டு வர சொன்னேன் சிக்கனை. நீங்க எங்க சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். என்ன செஃப் மாதிரி சொன்ன மாதிரி தோல்லாம் கட் பண்ணி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். எலும்புல இருந்து அப்படியே எடுத்தாரு. இப்போ இது என்னது? இது பல்லு போடுறது. அதுக்கு தான் நம்ம க்ளீன் பண்றோம். எத்தனை வேணும்? இப்போ நிறைய பண்ணி வைக்கலாம்ல. ஏண்டா போன்லெஸ் சிக்கனை வாங்கிட்டு வாங்கறேன்னா போன் இல்லாம தானே இருக்கு, தோல் மட்டும் தானே இருக்கு. அப்போ தோல்லெஸ் சிக்கன் தான் வாங்கணும். உனக்கு அறிவு இல்ல? செய்யறோம்ல இப்ப நம்மள பிஸ்டே இருப்போம். அதான் அவனை க்ளீன் பண்ண சொன்னேன். ஓகே நான் க்ளீன் பண்றேன். அவன் க்ளீன் பண்ண சொல்லிட்டு முக்கிய எடுப்பான், பரவாயில்லையா? சரி இப்போ நான் வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு முன்னாடி அந்த கேண்டி ரெடி பண்றேன். அதுக்கு வந்து இந்த பிரெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ரவுண்டா பண்ணலாம்டா. இல்லடா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தரேன்டா. அது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். நான் சேவ் பண்ணி வைப்பேன்ல. இப்போ இது செஞ்சு முடிக்கவே 10 மணி ஆகும். அப்புறம் இது ஒரு 12 மணி ஆகும். நான் செஃப்பா நீ செஃப்பா? என்ன பைத்தியம் எனக்கு தெரியல. நான் தான் பண்றேன் போ. என்னடா அப்படியே சைடுல பண்ணனும் பண்ணா அது இன்னும் வேகணும். அது வரைக்கும் அப்படி சேவ் வச்சிருக்கேன். நம்ம என்னடா ரன்னிங் ரேஸ்க்காக வந்திருக்கோம். சரி பண்ணி போடு. இது செய்யும்போது அது செய்யணும்னு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நீ சும்மா நின்று இத க்ளீன் பண்ணி தருவேன். சிக்கன் ரெடி அப்படினும்போது நீ அதை ரெடி பண்ணணும், அவ்வளவுதான்.
சிக்கன் வெளியே போடுறா நான் தோல்றா அதெல்லாம் சிக்கன் அது எனக்கு தெரியும். நான் செஃபா நீ செஃபா? நான் தான் செஃப். இதுடா என்னதுடா இது? அது ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வைக்கணும். அது எல்லா பிரெட்டும் வெட்டி வைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி அவன்கிட்ட சொல்லி எடு. முடியாது, வெயிட் பண்றேன். எடு டேய் வாடா. சொல்லிட்டு பண்ணு. சோ இது வந்து பிரெட்க்கு வந்து நம்ம கேண்டி வந்து செய்ய போறோம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் செய்ய போறோம். கேண்டியா? சோ இந்த மாதிரி ஷார்ப்பா ரவுண்ட் எடுத்து. ஓ ரவுண்ட் இருந்தா கேண்டி அந்த சாக்லேட்டா? ஓகே ரவுண்ட் போடலாமா? சரி இப்போ இந்த தண்ணி ஊத்தணுமா இல்ல என்ன பண்ணனும்? குடிச்சிடு. சோ இந்த ரவுண்ட மட்டும் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லா பிரெட் ஒரு தட்டுல ஒரு பிரெட் வச்சு பண்ணு. அது அப்பதான் அழகா இருக்கும். இந்த மாதிரி கண்ணாமண்ணானு பண்ற. சொல்லு கே. சாமி போறே இஷ்டத்துக்கு. சரி பண்ணு போ. வாங்க. வாங்கலா. வந்துட்டேன். இல்ல வீடியோ க்ளோஸ் அப் ஷாட். ஏதோ இருக்கு கூடாது. சினிமாட்டிக்கா வேணும் சொன்னா அப்படிதான் வேணும். இன்னும் ரவுண்ட் ஒழுங்கா வரல. இதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பிரெட் க்ரம்ஸ் செய்ய போறோம். அரிஷ்மா இது நான் இப்படி தண்ணி ஊத்துறேன்னா அப்படியே துண்டு துண்டா வெளில போயினே இருக்கு. என்ன சொன்னாரு? தம்பி வேக வச்சிக்கிட்டு பண்ணுப்பா. க்ளீன் பண்ணனும். க்ளீன் பண்ணாமலே வேக வைப்பாங்களா? நீ க்ளீன் பண்ற பேர்ல க்ளீன் மட்டும் தான பண்ற. ஒரு நாமா க்ளீன் பண்ணுவாங்க. 1/2 கிலோ கறி இதுலயே வெளில போயிடுச்சு. 1/2 கிலோ வாங்கி தந்தோம். போய் வாழ்வா. சரி கறி ரெடி, சிக்கன் ரெடி. அதெல்லாம் வேக வைக்கணும் மாமே. எனக்கு வேக வைக்க தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் தான் செஞ்சு வேக வைக்கணும். நான் வந்து ஸ்ட்ரைட்டா மிக்ஸில அரைச்சிடுவேன். பட் ஆனா வந்து இப்போ வந்து பருவ காய்ச்சல்லாம் இருக்கு சொல்லிட்டு வேக வைக்கணும் லைட்டா. அதனால எப்படி வேக வைக்கணுமோ வேக வச்சுக்கோங்க. சரி அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இங்க வந்துடுறேன். அப்படியே பண்ணுமா? அவ்வளவுதானா? நினைச்ச குக்கர்ல வைக்கணும் நினைச்சேன். இந்த பார் இது இருக்குல்ல. இது ஃபேன் ஆஃப் பண்ணோம். அந்த கவுண்ட் நான் போறேன் அதுல போட்டா. நீ யோசிச்சே அடுப்பு முள்ள தெரியல. வெறும் பண்டாரா. ஆக்சுவலா சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆயின்னு இருக்கு. அது எதுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு? ஆக்சுவலா சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பிரெட் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரெட் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு. நான் ரெடி ஆகல போறேன்டா. சிக்கன் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரெட் ஒரு பக்கம் வந்து கேண்டிட் மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. சொல்லுங்க சார். நம்ம வந்து இதெல்லாம் வச்சு பிரெட் க்ரம்ஸ் செய்யலாம். அது என்ன பண்ணணும்னா சரி அங்க போய் ஹேண்ட் வாஷ் எடுத்துறோம். எதுக்கு? கை கழுவுறதுக்கு. எதுக்கு? கை ஃபுல்லா சிக்கன் அந்த ரத்தம் ஸ்மெல். சமையல் அது நீ ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னா என்ன பண்ணனும்? நோ அப்ப நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த க்ரீம் எடுத்து அத தடவி உட்கார்ந்து கேண்டி சிக்கன் பண்ண ஹேண்ட் வாஷ் சிக்கன் சாப்பிடணும் உட்கார்ந்து. இங்க எடுத்து வந்து கழுவலாம். இங்க ஃபுல்லா அங்க போய் கழுவிட்டு வாங்க. என்ன கொஞ்சமா கழுவ போடு. அப்ப என்ன மாதிரி தெரியுமா? இந்த சமையல் செய்யும்போது ஒன்னொன்னுக்கு போய் ஹைஜீனிக்கா ஓசிடி கழுத்துருவாங்களே அது அது சின்ன பேர் கை கழுத்து ஓசிடி கேஸா? அது பழக்கமாயிடுச்சு. அதுதான் நாங்களும் சொல்றோம். முடித்து விட்டோம். சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டா வேக வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். பிரெட் வந்து ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு தேவையான பிரெட். இது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிக்ஸி ஜார். இது இங்க இருக்கட்டுமே கொஞ்ச நேரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதெல்லாம் பிச்சு போட்டு நீ இது பண்ணு. இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து இதெல்லாம் உள்ள போட்டு ஒரே ஒரு மிக்ஸி தான் இருக்கு. ஜார் தான் 3 இருக்கு. 2 ஜார். அதுதான் 2 ஜார்ல போடணும். இது தனியா அது தனியா. So bread crumbs ready, chicken ready, இட்லி ரெடி. இன்னொன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இதுல
இங்கே வந்துருங்க எல்லாரும். சிக்கன் மறந்து போயிடும் போல. இதில் வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அந்த லிக்விட் லைட்டாக தண்ணி, அவ்வளோதான். இதில் வந்துட்டு மைதா, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தண்ணி. ஓகே, இது வந்து டிரான்சிஷன் ஷாட். மஞ்சள் எல்லாம் ஆங்கில மாத்தி வெளில வந்துட்டான். மந்திர வெள்ளமா இங்க இது ஸோ இது வந்து டிரான்சிஷன் ஷாட். நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுருவேன். அதனால இப்போ வந்துடும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சமையல் செய்யுங்க, உட்காந்து பாக்குற அழகே வேற மாதிரி இருக்கு. போதுமா? போதும். கிச்சன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம செய்ய வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணா அதான் செஃப் அழகு. ஆமா, நீ செஞ்சதுக்கு அப்புறம் உன் இடத்த பார்த்துட்டு சாப்பிடவே பிடிக்காது. பக்கத்துல இருக்கான விடுவா, அதான் செஃப் அழகு. என் காலில் என் பொண்டாட்டி விடுவா. உனக்கு பிரச்சனை. இது ஒரு பிரெட் எடுத்துக்கணும். எனக்கு தெரியும். இதை வைக்கணும். எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ கவனிக்கிறோம். சரி இரு, அப்பா சொல்லுவா. சொல்லு. இது ஒன்று எடுத்துக்கணும். இது வச்சுட்டு இது அது மேலே வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் நிறையா இருக்கிற இன்னும் கொஞ்சம் சிக்கன் வச்சுட்டு அதை மூடிடலாம். வச்சு மூடிட்டு இதுல முக்கிட்டு டிப் பண்ணிடணும். அங்க கடையில போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டு இதுல வச்சுட்டு எல்லாத்தையும் இங்க ரவுண்டா வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒண்ணுனா ஃப்ரை பண்ணி சரி, அது வரைக்கும் எண்ணெயை சூடு பண்றாங்க. அது லாஸ்ட் டக்குனு சூடாயிடும். டக்குனு சூடு பண்ணி பண்ணிக்கலாம். வாடா உன்னை சூடு போடு. அடி 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 அச்சா போய் வேந்துருவேன் நீ. என்ன ஆச்சு? அவன் அடி அப்படி இப்படிதான் உன்னை அடிக்க முடியும். உன்னை டைரக்டா அடிக்க முடியும். அடிக்கல. சாரி. அவன் மேல படணும்னு நினைச்சு அவங்க மேல பட்டுச்சு. சாரி. சரி நீ வெளில போ, நாங்க பண்ணி தரோம். சரி வேணாம் நீ சாப்பிட்டு வேணாம் இப்பவே. ஓகே ரெடி? ப்ரிப்பரேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இவ்வளவு நேரம் பண்ணது அப்ப என்னது? அது வந்து அதுக்கு முன்னாடி இல்ல, ப்ரீ ப்ரிப்பரேஷன். தெரியுமா, கிட்ட வச்சு போடணும், தொம்முன்னு விடக்கூடாது. இரு எண்ணெய் அடி எடுத்து இது மேல ஊத்தணும். சக்சஸ்ரா பியாம இருக்கிறோம். கேண்டிட் சிக்கன் ரெடி. கேண்டிட் இல்ல கேண்டி, இது சொல்லியே இந்த வீடியோ ஃபுல்லா முடிஞ்சற போல இருக்கு. கேண்டி சிக்கன் ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் உள்ள வந்து சிக்கன் வந்து வேகல, ஆனா இப்போ நல்லா வேக வச்சு நல்லா கருக விட்டு எடுத்துட்டு வந்துருக்கோம். கருக விட்டு இல்ல, என்ன பண்ணிருக்கோம் இப்போ? இது கருகுன மாதிரி தானே இருக்குங்களா? அது கருகுன அந்த பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, அதான் அதோட இதுவா? இப்பதான் ஷேக் சாப்பிட்டு ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. நானே டேஸ்ட் பார்க்காது. சூப்பரா கோம் சார். இல்லை ஏன் மாதிரி சாப்பிட்றேன், உள்ள தானே சிக்கன் இருக்கு, அதான் உள்ள போகலாம். இப்போ நான் சாப்பிடுவேன். படி ஸ்ரீதேவியாவே சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. வசந்தா அந்த சைடு சாப்பிடுங்க, இந்த சைடு ஆவுண்டுடும். இல்லை கரெக்டாக தான் இருக்கும். எப்படி இருக்கு? அப்படியே முறுமுன்னு சவுண்ட் இல்லை? சரிங்களா? ஏன் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், இது எல்லாரும் சாப்பிட்டா ஸோ இந்த பீஸ் கணக்கு இல்லைன்னு. எப்படி இருக்குன்னு சொல்றா ஃபர்ஸ்ட். கரெக்டா உண்மையா சொல்லணும். செமையா இருக்கு. பட் ஆனா வந்துட்டு உப்பு லைட்டா கம்மியா இருக்கு. நாங்க சாஸ் மாதிரி வச்சு மேட்ச் பண்ணிப்போம். இவன் சாஸ் மாதிரி சாப்பிடவே விட மாட்டான். ஒரு டிஷ்யூல வச்சுக்கான். அதை எடுத்து உடனே இப்போ எடுத்து சாப்பிடணும். இப்போ சாப்பிட்டு பார்க்க. இது நீ சாப்பிடு. என்ன எல்லாருமே சாப்பிடு. நான் எதுவும் அசிங்கம் பத்தல. இது ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடலாம். அதான் நான் கொடுப்பேன். இது ஓகே பதீஸ், நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். எப்படி செய்யணும்னு நான் வந்து தரேன். நீங்க வந்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த கேண்டிட் சிக்கன் வந்து இந்த கேண்டி சிக்கன் வந்து இந்த கேண்டி சிக்கன் வந்து
ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. எஸ். ஆனா நைட்டு டின்னருக்கு செஞ்சு சாப்பிடாதீங்க, தயவு செய்து வேணாம். புரியுதா? இப்போ இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. போய் டின்னர் செய்ப்போம். ஓ இது வர நம்ம போய் சாப்பிடுவோம். நான் செய்வது நானும் அடவுல சாப்பிடுவேன்.